அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25. இன்னொருத்தர் ரோமர் 15:5 எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படி நம்ம ஆராதனைக்கு நேராக தேவனை துதித்து பாடினார்கள். இன்னைக்கு நான் ஒரு 50 சொல்றேன். சடிதியா சில காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். ஹல்லேலூயா. சடிதியிலே என்ன சடிதியா சில அசைய வேண்டிய காரியங்களை கர்த்தர் அசைக்க போறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மனுஷனை எப்படி அசைக்கணும்னு நீங்க தெரியாம இருக்கலாம். இந்த காரியம் எப்படி அசையும் நீங்க தெரியாம இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு ஆராதனையில கர்த்தர் செய்ய போற ஒரு காரியம், அசைக்க வேண்டியதை அசைப்பாரு, திறக்க வேண்டியதை கர்த்தர் திறக்க போறாரு. நீங்கள் ஒருமனப்படணும். பவுல் சொல்றாரு. பவுல் எப்படி சொல்றாரு? நீங்கள் ஒருமனப்பட்டு எப்படி மகிமைப்படுத்தணும்? இருக்கிற எல்லாரும் பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஒரே வாயா இருக்கணும், ஒருமனப்படணும். அல்லேலூயா. அசைக்க வேண்டியதை அசைப்பாரு, திறக்க வேண்டியதை திறப்பாரு. அந்த எண்ணத்தோடு கூட நமக்கு ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவரை துதிக்கிறது தான் நம்ம நோக்கம். அவரை துதிக்க 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 நான் சொல்றேன், துதிக்க 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 ஆண்டவர் அசைக்க வேண்டியதை எல்லாம் அசைப்பாரு, திறக்க வேண்டியதை எல்லாம் திறப்பாரு. சடுதியாய் நடக்க போகுது. இது சடுதியாய் நடக்க போகுது. பவுல் சொல்றார், ஒரு மனமாய் நீங்க ஒரு மனமா கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை நீங்க துதிக்கும் போது கர்த்தர் நமக்காக சடுதியான காரியங்களை செய்ய போறார். கரங்களை உயர்த்தி, அப்பா உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள்ல அப்பா நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைக்கணும். அவர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து துதிக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவரே உம்முடைய கிருபையை நான் நினைக்கிறோம். அப்பா கிருபையை நாங்கள் நினைக்கிறோம், கிருபையை நினைக்கிறோம், கிருபையை நினைக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாக அது இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. கடந்த நாட்கள்ல வந்த வியாதிகள், கடந்த நாட்கள்ல வந்த போராட்டங்கள், கடந்த நாட்கள்ல வந்த அப்பா எத்தனையோ சூழ்நிலைகள்ல இந்த காரியத்துல மூழ்கி போயிருப்பேன் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கியது, உம்முடைய கிருபை என்னை தாங்கியது, உம்முடைய கிருபை என்னை நடத்துகிறது, உம்முடைய கிருபை என்னை தூக்குகிறது. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி ராஜா. கிருபை கிருபை கிருபை. எல்லாம் வாயில திறந்து ஓ கிருபை. நீதிமானையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனையோ சூழ்நிலைகள்ல கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது, கிருபை சூழ்ந்து கொண்டது. எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ அழிவு, எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும் பொழுது நீதிமானையோ கிருபை சூழ்ந்து கொண்டது. உங்களையும் என்னையும் கிருபை சூழ்ந்து கொண்டது. எத்தனையோ இடங்கள்ல நான் போக வேண்டிய இடங்களை கர்த்தர் தடுத்தா. ஏன் தெரியுமா தடுத்தா? நீங்க போயிருந்தா அதில் மாட்டியிருப்பீங்க, அந்த அழிவுல மாட்டியிருப்பீங்க. ஆனா கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. கிருபை 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 கிருபை. கையை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை கிருபை. நல்ல கையை தட்டி கிருபை கிருபை. ஓ கிருபை கிருபை கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது. ஓ நீதிமானாய் மாற்றியது, நித்தியத்தில் சேர்ப்பது. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால்
எங்களை கட்டியதும் உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது காயங்களை. கிருபை 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 கிருபையா நிலை நிற்கிறோ தேவ கிருபை ஓரி கிருபையா நிலை நிற்கிறோ தேவ கிருபையா. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது. பெயர் சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது. கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. நீங்க கிருபையை மேன்மை பாராட்ட ஒரு அடைக்கலம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்களை தேடி மறைவிடம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபை எங்கெல்லாம் உயர்த்துகிறோமோ அந்த கிருபையினால் கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தில் இருக்குல்ல, நன்மையும் கிருபையும். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த கிருபையும் நன்மையும் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சொல்லுங்க, நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சொல்லுங்க. சங்கீதம் 27 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்களோ அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யாரெல்லாம் அவங்க பெருமை பாராட்டி நாங்க அப்படி போவோம் இப்படி இருப்போம், உங்க சொந்த பந்தங்கள் சொல்றேன், உங்க சொந்த பந்தங்கள் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து, டேய் நாங்க யார் தெரியுமா, நான் எங்க ஸ்டேட்டஸ் தெரியுமா, நீயும் சர்ச்சுக்கு இத்தனை வருஷம் போயிட்டு வர பாரு அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனம் பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். ஆனால் நான் சொல்றேன், அவர்கள் முறிந்து விழுவார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் என்ன தெரியுமா? அந்த கிருபை. சொல்லுங்க, அந்த கிருபை. அந்த கிருபையை மேன்மை பாராட்டினவங்க ஒரு நாளும் கீழே விழுந்த சரித்திரமே கிடையாது. அந்த கிருபையை மேன்மை பாராட்டினவங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் கிருபை கொடுக்கிறாரு. கிருபையை மேன்மை பாராட்டுறவங்க வாழ்க்கையில அவங்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பாரா? அப்போ அந்த கிருபையை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம், ஆண்டவரே எங்க பலனும் எங்களுடைய திறமை எதுவுமே இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை. நான் பேசுறது, நாங்க நிக்கிறது, நாங்க சுவாசிக்கிறது எல்லாம் உங்க கிருபை. எத்தனை பேருக்கு அதை உணர்றீங்க? அந்த கிருபையை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபைப்பா, நாங்கள் எல்லாம் உங்க கிருபை, எல்லாமே கிருபை தான்ப்பா. நாங்கள் நீட்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை. உங்க கிருபை தான்ப்பா, உங்க கிருபை தான். உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ராஜா. உங்க கிருபை இல்லாமல் எங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் நான் நிற்க முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் எங்க ஊழியம் இல்லப்பா. உங்க கிருபை இல்லாமல் எங்க தொழில் இல்லை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதாப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை 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 கிருபை. அந்த கிருபை நினைத்து ஆண்டவரே உம்முடைய கிருபை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபை நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தின் நடுவில் உம்முடைய கிருபையை நாங்கள் சிந்திக்கிறோம். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில்
ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் எல்லா துயரம் துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் கரங்களை உயர்த்தி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, என் பலனே என் பலனே என் கோட்டையே ஆராதனை. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சடிதியாய் சிறைச்சாலையின் கதவுகளை அசைத்தவர், சடிதியான காரியங்களை நமக்காக செய்கிறவர். கர்த்தர் உங்களுக்காக காரியங்கள் நடப்பிக்கும் பொழுது சடிதியாய் நடக்கும். இது எப்படி நடந்தது என்று நமக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் சடிதியான காரியங்கள். சடிதியான அந்த யோசனை வந்தது, சடிதியான அந்த காரியம் வந்தது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள், நமக்கு அவர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். இந்த வாரத்திற்கு தேவையான கிருபைகள், இந்த வாரத்திற்கு தேவையான அபிஷேகம், எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய கிருபைகள், எல்லாவற்றையும் தாண்டக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரப்போகிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். தேவ பிள்ளையே, கர்த்தராலே கர்த்தராலே மதிலை தாண்டுவோம், சேனைக்குள் பாய்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பிரச்சனையை தாண்டுவதற்கு, இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு தேவனுடைய பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. தேவனுடைய அனுகிரகத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் தருவாராக. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா
கிரியைகளும் சாம்பலாக போகிறது. எல்லா கிரியைகளையும் கர்த்தர் சாம்பலாக்கி போடுகிறார். கோதுமைக்கு முன் பதறிய மாத்திரம், கோதுமைக்கு முன் பதறிய மாத்திரம். நல்ல கையை தட்டி தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆவியுடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு புதிய பலனை கத்த தர விரும்புகிறார். ஒரு புதிய பலனை கத்த தர விரும்புகிறார். ஒரு புதிய பலனை கத்த தர விரும்புகிறார். நல்ல வாயில திறந்து விரிவாய் திறந்து விரிவாய் திறங்க, விரிவாய் திறங்க, விரிவாய் திறங்க. அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை விழுகிறது, அக்கினியின் வல்லமை விழுகிறது. நல்ல கையை தட்டி ஆவியில ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ ரிபி நீ கத்தலா பர்ரா கத்தலா. சிம்சோனை எந்த வல்லமையும் கட்ட முடியாது. காரணம் அவன் மேல் இருந்த அந்த அபிஷேகம், அவன் மேல் இருந்த அபிஷேகம், கர்த்தர் அவன் மேல் வைத்த அபிஷேகம். தேவ பிள்ளையே, உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் எந்த ஒரு பிசாசும் உங்களை கட்ட முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை கட்ட முடியாது. எந்த ஒரு வல்லமையும் உங்களை நிறுத்த முடியாது. காரணம் உங்கள் மேல் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நல்ல கையை தட்டி ஆவில ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள், புதிய பலனை பெற்றுக்கொள், புதிய பலனை பெற்றுக்கொள், பலனை பெற்றுக்கொள். சிறைப்படுத்தியவனை சிறையாக்கி, உன்னை சிறைப்படுத்தினவனை இந்த நேரம் சிறையாக்குகிற நேரம். சிறையாக்கிக்கொள். எந்த பிரச்சனை, எந்த பாவம் உன்னை சிறைப்படுத்தியது, இப்பொழுது அந்த பாவத்தின் வல்லமையை இப்பொழுது சிறைப்படுத்து. விடுதலையின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர் விடுதலையோடு கூட சபையில் உலாவுகிறார். விடுதலையோடு கூட சபையில் உலாவுகிறார். ஓ கபாயா துரா கபா ரக்க துலபோ. ஆலயத்தின் வஸ்திர தொங்கலால் இப்பொழுது அவர் நிறைத்திருக்கிறார். வஸ்திர தொங்கல்கள் காணப்படுகிறது. எலும்பு சீயோனை எலும்பு, எலும்பு சீயோனை எலும்பு. முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றுகிறது. வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். முந்தின தோல்விகள், முந்தின காரியங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற தெய்வம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். எல்லா மோசம் போக்கின எல்லா பழைய சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் இப்பொழுது அழித்து நிர்மலமாக்குகிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிதென செய்திடுவார், இங்கே நீ காண்பாய். கர்த்தர் புதிதென செய்திடுவார், இங்கே நீ காண்பாய். அதை இங்கே நீ காண்பாய், அதை இங்கே. சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல. தப்பி செல்ல, இயேசு தப்பி செல்ல. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிடவே. நம் இயேசு நொறுங்குண்ட
இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், அப்பா உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கண்ணீர் துடைக்கிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் கண்ணீர் துடைக்கிறார். இப்ப கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே மாட்டேன், சொல்லுங்க, ஓ கலங்கிடவே மாட்டேன், கலங்கிட, விசுவாசமா சொல்ல, கலங்கிட மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு, நல்ல விசுவாசமா சொல்லுங்க, என் இயேசு, சொல்லுங்க, என் இயேசு, இயேசு, சொல்லுங்க, என் இயேசு. இந்த பிரச்சனையில், இந்த சூழ்நிலையில் இயேசு இந்த போராட்டத்தில் கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. கையை தட்டி, கையை தட்டி சொல்ல, கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. விசுவாசமா சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிடவே மாட்டா, கைவிட மாட்டா. கண்ணீர் துடைக்கிறா, கண்ணீர் துடைக்கிறா, கண்ணீர் துடைக்கிறா, கண்ணீர் துடைக்கிறா. லாசருவின் கல்லறை முன்பதாக அவர் கண்ணீர் விட்டார், அவர் கண்ணீர் விட்டார், அவர் கண்ணீர் விட்டார். லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவர் அழைத்தார். அதே போல கர்த்தர் உங்களுக்காக எல்லா செத்து போன, நாரி போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வருகிறார். கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கைவிட மாட்டா, கைவிடவே, கைவிட மாட்டா. தேவ பிள்ளையே, கைவிடவே மாட்டா, ஓ கைவிடவே. ஓ தீர்க்க தரிசனமா பாடு, தீர்க்க தரிசனமா பாடு. விடவே மாட்டா, இயேசு கைவிடவே. என்னை கைவிட மாட்டீங்க. கை நல்ல கையை தட்டி 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 தட்டி, என்னை கைவிடாதவர், 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 கைவிடாதவர். இதுவரை கைவிடலையே, இதுவரை வெட்கப்படுத்தலையே, இதுவரை தலையை குனிய விடலையே, இதுவரை 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 அவமானப்பட விடலையே, அவமானப்பட விடலையே. எத்தனையோ இடங்கள்ல குனிய வேண்டிய நேரத்துல ஓ ஷாபா பாபா நல்ல கையை தட்டி, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா. இந்த ஆராதனையில கைவிடாத தெய்வம், கருணை கடல் வந்திருக்கிறார். ஓ ரபா பாபா ரகதுலா கபா, ஓ ரகபாலா கது. எல்லா சாத்தானின் கிரியைகள், சத்ருவின் கிரியைகள் அழிகிறது. ரபா பாபா லகதல கபா பாபா ரிபி பிபி அஷகபா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்க மாட்டார். கைவிட மாட்டீங்கப்பா. ஆகாரையே அவர் பார்த்தார். ஆகாருக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆகார் இருக்கும் பொழுது ஆகாருக்காக ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினவர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்களுக்கு அவர் செய்வது அதிக நிச்சயம். உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணுவார். நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், உங்களுக்காக ஒரு நீரூற்று உண்டு பண்ணப்பட்டு இருக்கிறது. ஐயோ, வனாந்தரத்தில் இருக்கணும், என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே.
முன்னாடி ஒன்றும் இல்லை, ஒரே வனாந்தரமாக தானே இருக்குது. வனாந்தரத்தில் நாங்கள் சாகிறது விட இந்த உலகத்தில் வேற வழி இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியம். இந்த பாட்டை நீங்க முழு இருதயத்தோட பாடினீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், மொத்த காரியத்தையும் ஆண்டவர் டீல் பண்ணி விட்டுருவார். அவர் கைவிடவே தெரியாது, கைவிட தெரியாது. மனிதர்கள் கைவிடலாம், நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் கைவிடலாம், கைவிடவே மாட்டான். கையை உயர்த்தி வானத்தை பார்த்து சொல்லுங்க, வானத்தை பார்த்து சொல்லுங்க, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின். தயவு செய்து அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள், அந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அவர் வெட்கப்படுத்தினாரா? ஏதாவது ஒரு இடத்துல உங்களை விட்டு கொடுத்தாரா? ஏதாவது ஒரு இடத்துல உங்களை மறுதலிச்சாரா? நம்ம அநேக முறை நம்ம மறுதலிச்சோம். எத்தனையோ சூழ்நிலையில அவர் எவ்வளவு காத்திருந்தார், நேசத்துக்காக காத்திருந்தார். எத்தனை காலையில என் பிள்ளை இன்னைக்கு எந்திரிச்சு என்ன பேசுவா, இன்னைக்கு ஏதோ தம்பி என்ன பேசுவா, என் பிள்ளை என்ன பேசுவான், இன்னைக்கு இந்த காரியத்தை நான் செய்து கொடுக்கணும், இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுக்கணும், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும். எப்படியாவது என் பிள்ளை காலையில வந்துருவான், காலையில என்கிட்ட பேசிடுவான், இந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு நாள் காத்திருந்தார். அப்படி இருந்தும் ஆண்டவர் நம்மளை கைவிடலையே, 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 வெட்கப்படுத்தலையே. சொல்லுங்க, சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கைவிடலையே, என்னை விட்டு விலகலையே, என்னை மறுதலிக்கலையே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் பாக்கியம் சொல்லும்போது, அந்த பாக்கியம் சொல்லும்போது எவ்வளவு ஒரு ஆனந்தம் பாருங்க. இந்த உலகத்துல பாக்கியம் நீங்களும் நானும் தாமா பாக்கியம். இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்துல எவ்வளவோ பொண்ணு பொருள் இருக்கலாம், ஆனா அவரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியசாலிமா, பாக்கியசாலி, பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் நீங்க வெறுக்கப்பட்டுலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், உங்களை பார்க்கும் போது ஏளனமா பார்க்கலாம், பரியாசம் பார்க்கலாம், ஆனா நீங்களும் நானும் தான் அந்த உலகத்துல பாக்கியவான்கள், பாக்கியசாலி. பாக்கியத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பார்க்கிற பார்வை நீங்க அதை பெருசா பார்க்க மாட்டீங்க. தெரியும், நான் பாக்கியவான், கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறார். முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகி, முழந்தால் படியிட்டு அடைக்கலமே, அதிசயத்தை சொல்லுங்க, அதிசயத்தை சொல்லுங்க.
பற்றிக்குள் புரட்சிக்குள் பிரச்சா. நீங்க விசுவாசிச்சாலும் விசுவாசிக்கட்டாலும் சொல்றேன், நீங்க அடைக்கலும் அதிசயம் சொல்லிட்டீங்கன்னா அந்த நாமம் பலத்த துருகம். அதிசயம் என்கிற நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அதிசயமே சொல்லுங்க, அதிசயமே 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 அதிசயமே. 10 பேர் இருந்தாலும் உங்களை தான் ஆண்டவர் அதுல அதிசயமா செலக்ட் பண்ணுவார். 100 பேர் இருந்தாலும் நீங்க தான் அதுல அதிசயம். 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர்ல நான் சொல்றேன், 1000 பேரை ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுல நீங்க தான் ஒரு ஆள் தி பெஸ்ட். அதுதான் அதிசயம். கடைசியா சொல்லிருங்க, அடைக்கலமே அதிசயம். அதிசயம் நடக்கு, அதிசயம் நடக்கு. ஆராதனை அடைக்கலமே அதிசயம். ஆராதனை எனக்காக யாவையும் செய்பவர். சொல்லிருங்க, சொல்லிருங்க, செய்து முடிப்பா. செய்வாரா, செய்வாரா, இந்த வாரம் செய்வாரா? சொல்லிருங்க, கையை உயர்த்தி சொல்லிருங்க, கையை உயர்த்தி சொல்லிருங்க, விட்டுறாதங்க. செய்பவரே, செய்து முடிப்பவர். இன்னும் ஒரு தடவை சொல்லிருங்களேன், எனக்காக எனக்காக ஏன் செய்பவர், செய்து முடிப்பவர். என் பாரங்கள் என் சுமை, என் பாரங்கள் என் மப்ரிகோஸ் பக்கத்து உம் பாதத்தில் இறக்கி உம் பாதத்தில். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசையா ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா 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 உம்மைத்தான், உங்களை தானே நிறுத்தி இருக்கும். என் முன்னே சொல்லுங்க, நம்ம சபைக்கு அவரை முன்னாடி நிறுத்திட்டோமா? உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி அவரை நிறுத்திட்டீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அவரை முன்னாடி நிறுத்திட்டீங்களா? உங்க தொழிலில் அவரை முன்னாடி நிறுத்திட்டீங்களா? உங்க ஆபீஸ்ல அவரை முன்னாடி நிறுத்திட்டீங்களா? அவர் முன்னாடி இருந்தா போதுமா? அவர் முன்னாடி நம்ம வாழ்க்கையில இருந்தா போதும், எல்லாம் நடக்கும். அதிசயம். அப்படி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஒரு அதிசயம் நடக்கட்டும். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிய மகிமை. ஒரு பெரிய மகிமை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு அதிசயம் விளங்க போகிறது, அதிசயம் விளங்க போகிறது. சபையில அதிசயம் விளங்க போகிறது, அதிசயம் விளங்க போகிறது. சபைன்னு சொன்ன உடனே நம்ம இருதயம்லாம் துள்ளணும். நம்ம சபையில ஆலயத்தை கட்ட போறோம்னா இருதயம் துள்ளணும். உங்களுக்கு வீடு வாங்கினா எப்படி மனசு துள்ளுதோ அதே போல நம்ம சபைக்கு ஆண்டவர் விசாலமான ஒரு காரியத்தை கத்த செய்ய போறாரு. ஒரு விசாலத்தை கத்த செய்ய போறாரு. கோரேசுக்கு கொடுத்த அதே அதிகாரத்தை நம்முடைய போதகருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஏசாயா 45வது அதிகாரத்தின்படி இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன். வெண்கல கதவுகளை உடைப்பீர்கள், இருப்பு தாழ்பால்களை முறிப்பீர்கள், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எல்லாரும் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்முடைய போதகரை கோரேசுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சபை போதகருக்கு கர்த்தர் தருகிறார். 45:14 அப்படி போட்டிருக்கு. எகிப்தியின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியரின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதாகிறது.
நாட் ஒன்லி நம்ம சபைக்கு பாஸ்டருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் சொல்றேன். உங்க தொழிலுக்கு, உங்க வியாபாரத்துல, உங்க பிசினஸ்ல எல்லாம் தாண்டி தாண்டி வருகிறது. எந்த மனுஷன் பிடிச்சு வச்சிருக்கிறானோ அந்த மனுஷன் காரியம் கிடையாது, தாண்டி வருகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள். நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தாண்டி 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 நம்முடைய சபைக்கு தாண்டி வருது. ஆத்துமாக்கள் தாண்டி வராங்க. மந்தையை நிரப்புகிறார், மனிதர்களை நிரப்புகிறார். மந்தையை பெருக பண்ணுகிறது போல மனிதர்களை கர்த்தர் நம்முடைய சபையில பெருக பண்ண நல்ல ஆவியில கலிகுரு, ஆவியில கலிகுரு. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் ஆண்டவர் இந்த வாரத்தில் செய்ய போறாரு. நீங்க ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. கர்த்தர் செய்கிறார் என்ற விசுவாசத்தோட கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.